రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఆ కుర్చీని మార్చబెట్టి மட்டும் பார்த்திருக்க என் நெஞ்சம் கொஞ்சம் தான் காக்குமா என்னை நீ காணும் போது உன் கண்கள் நெஞ்சு தான் தாக்குமா பெண்ணே நாம் இருக்கும் இந்த இரவிலே ஒரு இனிமைதான் உன்னுள் நான் வந்து கொண்டாடும் நேரம் அல்லவா உன்னை பற்றி பேசும்போது எந்த நெஞ்சம் ஊஞ்சலாடும் என்னில் காதல் காற்று வீச நெஞ்சம் பஞ்சு போல மாறும் பெண்ணே போதும் போதும் என்று நீயும் பொய்கள் பேசினாலும் உன்னை பற்றி மட்டும் நான் நினைக்கும் நெஞ்சம் காதல் செய்திடவே நீதான் என் காதல் என்று சொல்லவா உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ நினைப்புகளால் நெஞ்சு நிரப்பிடவா நினைத்திட நெஞ்சம் மட்டும் மறுத்து விட்டால் அந்த நெஞ்சத்தை உன் கையில் கொடுத்திடவா காத்திருக்க நினைக்க காதலிக்க துடிக்க உன்னை எந்த கைகளுக்குள் கட்டி நானும் விழிக்க வா பெண்ணே விளையாடு இந்த மஞ்சள்
எதுவும் தேவையும் இல்ல. கொலை கொலையா வந்திருக்கா, திரும்பவும் பேய் வந்துருச்சா, காலையில கண் முழிச்சு காஃபி ஒண்ணு தந்துருச்சா. கொலை கொலையா வந்திருக்கா, தூக்கம் போதும் நின்றுருப்பா, காலையில மேட்ச் இருக்கு கேஷ் போட்டுக்கு வந்திருப்பா. யாருக்கு பாக் பாக் பேயுது, டாக் டாக் காட்டுக்குள்ள லாக் லாக் போயிடுது, ஆட்டம் கூடுது, ஆட்டாளிலே நேருது, ஆசாக ஆட்டுக்குள்ள ஆட்டம் பாம்பு போடுது. அச்சம் அச்சம் அச்சச்சோ, அச்சம் அச்சம் அச்சச்சோ, அச்சமுள்ள மச்சமெல்லாம் பத்திக்கிச்சோ. அச்சம் அச்சம் அச்சச்சோ, அக்கம் பக்கம் அச்சச்சோ, ஆகிட்ட பாதிக்கிட்டு சிக்கிக்கிச்சோ. எல்லாம் நம்ம பாடத்தை அன்பே உங்கள் நம்பர் சொல்லி தினமும் செய்வேன் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். அசைக்கின்ற ஆடிட்டிங் எல்லாம் ரிப்போர்ட்டிங். காஃபி ஷாப்பே தேவையில்லை கல்லறைக்கு பாடி. సొగులాడి స్వప్న సుందరి నీ మడత సూపు మా పటేల మల్లె పందిరి రచ్చరాజ గుండె ఊపిరి నీ వంక చూస్తే గుండెలోన నీరి డిరిడిరి తూనీగా నడుములోన తూట పెట్టి తూపాకి పిలిచి ఆమె తింగని చిట్టి మగజాతి నట్ట మడత పెట్టి ఆ కుర్చీని మార్చబెట్టి దానికేమో మేకలిస్తివి, మరి నాకేమో సన్న బియ్యం నువ్వు కలిస్తివి. మేకలేమో మందలుగా పెరిగిపాయ, నాకిచ్చిన నూకలేమో ఒక్క పూట కరిగిపాయ. ఆడపచ్చరాళ్ళ చూకాలిస్తివి, మరి నాకేమో చుక్కగళ్ళ కోకలిస్తివి. దాని చెవిలో చూకాలేమో తగా మెరిసిపాయ, నాకు పెట్టిన కోకలేమో పీలికలై సిరిగిపాయ. ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి. ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి. ஹாய், பிள்ளையோட பேர் என்ன? பிரவீனன். சரி, இன்றைக்கி பிள்ளையோட பர்த்டேன்னு சொல்லி பிள்ளைக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கு? மாமா அனுப்பியிருக்காரா? எங்கேருந்து அனுப்பியிருக்கார்? கனடா. பிள்ளைக்காக வந்த கிஃப்ட்டை பார்ப்போம் என்னென்ன வந்திருக்கேன் பர்த்டே கிஃப்ட். சரி, மிக்கிட்ட இருந்து வாங்க அந்த கிஃப்ட்டை. சரி, பிள்ளைக்காக வந்து அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரியா? சரி, பிள்ளைக்காக இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கி ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன வந்திருக்கு அதுக்குள்ள? என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? பொம்மை குட்டி வந்திருக்கா? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, பிள்ளைக்காக பொம்மை குட்டி வந்திருக்கு. சரியா? ஓகே, பிள்ளைக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு, அடுத்தடுத்து பார்ப்போம். சரி, பிள்ளைக்காக சாக்லேட் கூட வந்திருக்கு. சரி, பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்? பிடிச்சிருக்கா? சரி, பிள்ளைக்கு யார் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க? யார் இருக்கும்? மாமா. வேறு யாரெல்லாம் அனுப்புவாங்க பிள்ளைக்கு? பிள்ளைக்கு யாரை பிடிக்கும் கூட? யாரை பிள்ளைக்கு பிடிக்கும் கூட? மாமா தான் அனுப்பியிருப்பார் என்ன? சரி, பிள்ளைக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரியா? சரி, பிள்ளைக்காக வந்த அடுத்த கிஃப்ட். இதுக்குள்ள என்ன வந்திருக்கு பிள்ளைக்கு? என்ன வந்திருக்கும்? என்ன வந்திருக்கு? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, அப்படியே இழுத்து எடுங்க.
காசு மாலை. சரி ஓகே, பிள்ளைக்காக அதில் 5000 ரூபா காசு வந்திருக்கு சரியா? சரி, குட்டிக்காக வந்த லாஸ்ட் கிஃப்ட்டை பார்க்க முதல் யார் பிள்ளைக்காக அனுப்பியிருப்பாங்க? மாமா விட்டு யார் அனுப்புவாங்க? இங்கேருந்து யார் அனுப்புவாங்க? பட ஸ்டாஃப். சரி, சொந்தக்காரங்களை யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கு? பிள்ளைக்கு இங்கே யாரை பிடிக்கும்? இங்கே யாரை பிடிக்கும் பிள்ளைக்கு? சித்தி. சித்தி தான் பெரிய சித்தி அனுப்பியிருக்காங்களா? சித்தியோட பேர் என்ன? சயந்தி. சயந்திகா. சரி, பிள்ளைக்காக வந்த லாஸ்ட் கிஃப்ட்டை பார்ப்போம் சரியா? பார்த்துட்டு யாருன்னு சொல்லி சொல்கிறோம். சரி, பிள்ளைக்காக வந்த லாஸ்ட் கிஃப்ட் இதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். பிள்ளைக்காக இவ்வளோ கிஃப்ட் அனுப்பினது வந்து பிள்ளையோட சித்தி சயந்திகா. சயந்திகா சரியா? பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்? கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? பிள்ளையோட சித்தி சார்பாகவும் விக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. சொல்லுங்க. சரி ஓகே.